நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியோட நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார் அதாவது அரவிந்த் அவங்க அம்மா புரோக்கர் எல்லாமே பொண்ணு பார்க்க வந்த இடத்துல நம்மளுடைய அரவிந்த் ரொம்பவுமே பாபுவை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பாக கெடுத்தே ஆகணும் அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தை அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகு எல்லாமே நம்மளுடைய பாபு பற்றி பெருமையாக பேசுகிறப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு எந்த வருமானம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பாபுவோட பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த தொழில் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அரவிந்தோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி பொண்ணை பார்க்கலாமே அப்படின்ட்டு நம்முடைய அரவிந்த் அம்மா கேட்டதும் பார்த்திங்கன்னா இந்த உள்ளே தான் இருக்கா கூப்பிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு நம்ம பாபு சொல்கிறாங்க. நாகு போய் மல்லியை கூப்பிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி வெண்பாவை நினச்சி ரொம்பவுமே அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய நாகு என்ன சொல்கிறாங்கன்னா மல்லி நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தை தவிர்க்கலான்னு. ஆனால் அவங்க ஒன்றை இதில் ரொம்பவே ஆனஸ்ட்டாக இருக்கிறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. நீ என்ன பண்ணுன்னா இப்போதைக்கு நீ போயிட்டு அவங்க முன்னாடி போயிட்டு நில்லு, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் மல்லிகையிலே சொல்கிறாங்க. மல்லியும் பார்த்தீங்கன்னா டீயை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எல்லாருக்கும் நம்ம அரவிந்துக்கு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நம்ம பாபு கேட்டது பார்த்திங்கன்னா எனக்கு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றது நம்மளுடைய அரவிந்த் சொல்கிறேங்க. இதை கேட்டு நம்மளுடைய மல்லிக்கும் சரி நாகுக்கும் சரி பயங்கர ஷாக்குன்னு தாங்க சொல்ல முடியும். நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா என்ன இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி பயங்கரமாகவே யோசிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபு மேற்கொண்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா இந்த துக்கத்தை எப்படி நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா எப்பவுமே வெண்பான்னு நினைப்பவே இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் ரூமுக்குள்ளே போயிட்டு என்ன நீ அவர் இப்படி சொல்லிட்டாரு, என்னை பிடிச்சிருக்குன்ட்டாரு, அண்ணன் நான் பிடிக்கலன்னு சொன்னால் அண்ணன் கண்டிப்பாக அவர் செத்துருவோன்னு சொல்கிறாரு, எனக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்துக்கலாம் மல்லி, எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாகு மல்லியை சமாதானப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் நம்மளுடைய மல்லிகையில் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி அரவிந்தை கூட்டுக்கிட்டு பின்னாடி போகிறாங்க. இருந்தாலுமே நம்மளுடைய மல்லி ரொம்பவுமே தயங்கி பேசுகிறாங்க. நம்மளுடைய அரவிந்த் பார்த்திங்கன்னா மல்லி உங்களை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியோட மைண்ட் எல்லாமே நம்ம வெண்பாவை பற்றி மட்டும்தாங்க இருக்குது. இந்த நிச்சயதார்த்தம் இந்தியா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் மூலமே நம்ம வெண்பா இலக்கியம் சேருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.